الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: ولقد أرسلنا رسلا من قبلك وجعلنا لهم أزواجا وذرية. وقال النبي صلى الله عليه وسلم: لم ير للمتحابين مثل النكاح أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற பரிசுத்தமான நல் அடியார்களில் நம்மை கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹுவின் மேலான திருப்தியை நோக்கமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் இந்த உலகத்தில் அதற்காக வாழ்ந்து காட்டிய வள்ளல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான ஷரியத்தின் வழி நின்று ஈருலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய உன்னதமான ஒரு நசீவையும் நற்பாக்கியமான வாழ்வையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, நமது ஊரை பொறுத்தவரையிலே இந்த காலகட்டம் என்பது பல குடும்பங்களிலே நிக்காஹ் நடைபெறக்கூடிய காலகட்டம். நிக்காஹினுடைய இந்த மனப்பந்தலும் நிக்காஹினுடைய காரியங்களும் நடக்கும் பொழுது ஹைர், எத்தனையோ குமர்கள் இதை கொண்டு கரையேறுகிறது என்ற ஒரு மனதிலே ஆனந்தமும் ஒரு வகையான சந்தோஷமும் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் தேங்கியிருக்கக்கூடிய எத்தனையோ குமர்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு பொருத்தமான ஜோடியை ஏற்படுத்தி தந்து அவர்களின் மனவாழ்வையும் அல்லாஹ் சிறக்க செய்ய வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கமும் ஒரு துஆவும் அதை கொண்டு நமக்கு உண்டாகிறது. பெருமக்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே நிக்காஹ் என்பது சாதாரணமான ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்ல. நிக்காஹை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது கணவன் மனைவி என்ற ஆண் பெண் இரு உறவுகள் சேருவதற்கு அடித்தளமான அடிப்படையான நிபந்தனை ஈமான் என்று அல்லாஹ் சொன்னான். ஏனென்றால் இந்த நிக்காஹினுடைய உறவு என்பது ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து தொடங்கி சுவனலோகம் வரை தொடரக்கூடிய ஒரு இபாதத், சுவனலோகம் வரை தொடரக்கூடிய ஒரு மகத்தான இபாதத்தாக அல்லாஹு தஆலா இந்த நிக்காஹை ஆக்கியிருக்கிறான். நிக்காஹினுடைய நோக்கம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பெருமக்களான நாதாக்கள் ஆயத்து ஹதீஸருடைய அடிப்படையிலே நிக்காஹினுடைய நோக்கங்கள் 3 என்று சொல்வார்கள். முதலாவது இன்பம், ஒரு விதமான இன்பம் அந்த நிக்காஹிலே இருக்கிறது. ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை கொஞ்சம் விரித்தே சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா கியாமத் நாளிற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த உலகத்தை ஆக்கியிருக்கிறான். அங்கே சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. சொர்க்கம் என்பது எல்லா விதமான இன்பங்களையும் உள்ளடக்கியது, நரகம் என்பது எல்லா விதமான தேவைகளையும் கொண்டது. அதற்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த உலகம். சொர்க்கத்திலே எப்படி இன்பமோ இன்பம், அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதற்கு சின்ன உதாரணமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் சில இன்பங்களை வைத்திருக்கிறான். சொர்க்கம் போல் இல்லை என்று சொன்னாலும் அதற்கு ஒரு உதாரணம். அதேபோல் நரகம் வெறும் தேவைகள் மாத்திரம்தான், எந்த வசதியும் இருக்காது. உலகமும் அதற்கு ஒரு உதாரணம். இங்கேயும் சில தேவைகள், யாராக இருந்தாலும் சரி, சில விதமான தேவைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே அந்த ஆலமுல் ஆஹிரா என்ற அந்த உலகத்திற்கு ஆலமுல் மிசாலாக இது ஒரு உதாரண உலகமாக திகழ்கிறது என்று ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார். அதை விளக்க வந்த ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி அருவுலக மேதை சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த உலகத்திலே சில விதமான வசதிகளை தந்தான், நரகத்திற்கு சில முன்னுதாரணங்கள் அல்லாஹு தஆலா சில விதமான தேவைகளை தந்தான். கியாமத்தினுடைய நாளையிலே உச்சமான இன்பங்களுக்கெல்லாம் மேலான இன்பம் என்பது அல்லாஹ்வுடைய லிகா, அல்லாஹுவை தரிசிக்கக்கூடிய அந்த மகத்தான பாக்கியம் இருக்கிறதே, அதுதான் ஆகிரத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் மிகப்பெரிய இன்பம். மனிதர்கள் எல்லாம் சுவனலோகத்திற்கு வராமல் அல்லாஹுவை தரிசிக்கும் அந்த இன்பத்திலேயே லயித்து போய் நிற்பார்கள். அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு போய் சொர்க்கத்தில் போடப்படும் என்று வந்திருக்கிறது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான். அப்படியானால் இந்த சுவனத்தினுடைய அந்த இன்பத்தையும் கூட அனுபவிக்க விடாமல் அல்லாஹுவை தரிசிக்கக்கூடிய இன்பத்திலே மனிதர்கள் நினைத்து போய் அதிலே நின்றிருப்பார்கள். அவர்களை எல்லாம் வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா, சுவனலோகத்தின்பால் அவர்களை இழுத்து கொண்டு வரப்படும் என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறார்.
பெருமக்களே, அந்த பேரின்பத்திற்கு ஒரு சின்ன உதாரணமாகத்தான் அல்லாஹு தஆலா உலகத்தில் சிற்றின்பத்தை தந்திருக்கிறான் நிக்காஹினுடைய இந்த உறவின் மூலமாக என்று ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துவார்கள். முதலாவது நோக்கமாக நிக்காஹிலே நைலுல் லzzத், ஒரு விதமான இன்பம், ஒரு சிற்றின்பம் என்றாலும் ஆகிரத்தினுடைய அந்த பேரின்பத்திற்கு உதாரணமாக என்று ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார். இரண்டாவது, மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு விதமான நீரை மனிதனிலிருந்து வெளியேற்றுவது ஆஃபியத்துடனும் இபாதத்துடனும் கூலியுடனும். மனிதனுடைய உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய சில காரியங்களை குறிப்பிட்ட இந்த நிக்காஹ் என்ற அந்த பந்தத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த நீரை வெளியேற்றுவதற்கிறதே, அது அவனுடைய உடலுக்கு ஆரோக்கியம், அது அவனுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. வேறு எந்த விதமாக அது வெளியேற்றப்பட்டாலும் அது உடலுக்கும் காலாகாலம் அவனுடைய சந்ததியினுடைய அழிவிற்கும் அது காரணமாக இருக்குமானால் நிக்காஹின் வழியாக, அந்த உறவின் வழியாக வெளியேற்றப்படக்கூடிய அந்த வெளியேற்றம் இருக்கிறதே, அந்த நீரின் வெளியேற்றம் இருக்கிறதே, அவனுக்கு தேங்கியிருப்பதன் காரணத்தினால் இடையூறு அளிக்கக்கூடிய நீரைத்தான் அல்லாஹ் வெளியேற்றுகிறான் என்று ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார். வேறு வழியாக அந்த நீர் உடலில் இருந்து வெளியேற்றப்படுவது என்பது அது அவனுடைய உடலின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் என்பது மாத்திரமல்ல, அவனிலே ஏற்படக்கூடிய நிலைத்த நல்ல சந்ததிகள், ஆரோக்கியமான சந்ததிகளின் தொடர்ச்சிக்கும் அது கேடாக முடியும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். அதனாலே மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அதே நேரத்தில் ஒரு இபாதத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனைவியிடத்திலே ஒரு மனிதன் வீடு கூடுவதற்கிறதே அவனுக்கு சவாபு கொடுக்கப்படுதுன்னு சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், வீடு கூடுவதற்கு சவாபா என்று ஆச்சரியமாக, கருப்பு தின்ன கூலியா என்பது போல கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவறான வழியிலே அந்த உறவை அவன் ஆக்கும் பொழுது அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறான் என்று சொல்லும் பொழுது நல்ல வழியிலே அதை பயன்படுத்தும் பொழுது கூலி கொடுப்பது நியாயம் அல்லவா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார். அதனாலே மனிதனுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய, அவனுடைய உடலிலே தேங்குவதன் காரணத்தினால் அவனுடைய உடலுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நீரை வெளியேற்றுவது ஆஃபியத்தின் வழியாக, உடலிலே ஒரு குளுமையை ஏற்படுத்துவதன் வழியாக, உடலிலே ஒரு இன்பத்தை ஏற்படுத்துவதன் வழியாக, அவனுக்கு சவாபை கொடுப்பதன் வழியாக. நிக்காஹினுடைய நோக்கம் என்று பெருமக்கள் இதை இரண்டாவது சொல்வார்கள். மூன்றாவது நஸ்ல், பரம்பரையை தொடரச் செய்வது. நிக்காஹினுடைய பிரதானமான நோக்கங்களிலே ஒன்று பரம்பரையை தொடரச் செய்வது. ஹதீஸிலே வருகிறது, ஒரு சஹாபி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு பெண், ரொம்ப அழகான பெண் நாயகமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி ராயித்து இம்ராதன் ஸாத்து ஹஸபின் வ ஜமாலின் வ நஸபின் வ மாலின். ஒரு பெண்ணை நான் கண்டேன் நாயகமே, ரொம்ப அழகான பெண், எனக்கும் பிடித்திருக்கிறது, பொருளாதாரத்தினுடைய வளமான நிலையை கொண்டவள், ரொம்ப அழகான நிலையிலே உள்ளவள், நல்ல பாரம்பரியமான குடும்பத்திற்கும் சொந்தக்காரரான ஒரு பெண் தான். ஆனால் இன்னஹா லா தலித், எனக்கு உறுதியாக தெரியும் அவளால் குழந்தை பெற்றுக் கொள்ள இயலாதுன்னு சொன்னான். அப்ப தஸவ்வஜுஹா, நான் அந்த பெண்ணை மணமுடித்துக் கொள்ளட்டுமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. உன் மனதிற்கு பிடித்திருந்தாலும், அழகாக இருந்தாலும், பொருளாதார வளமோடு இருந்தாலும், கண்ணியமான குடும்பம் என்று இருந்தாலும், எல்லாவற்றையும் எடுத்து சொன்ன அந்த பெண்ணிடத்திலே அந்த சகோதரரிடத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம்னு சொன்னாங்க. மனசுல அவருக்கு இன்னும் கொஞ்சம் மனசுல எண்ணம் இருக்குது. ரெண்டாவது தடவை கேட்டார், நாயகமே எப்படி அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணான்னு சொன்னாங்க. மூணாவதும் கேட்டுட்டார். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், தஸவ்வஜுல் வதூதல் வலூத், குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய, உங்களின் மீது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பெண்ணை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள், உங்களுடைய நிக்காஹின் அளவுகோலாக இதையும் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையான பெருமக்களே, நிக்காஹினுடைய நோக்கமாக உலகத்திலே பரம்பரையை தொடரச் செய்வது, சந்ததிகளை உருவாக்குவது. அல்லாஹு தஆலா உலகத்திலே சந்ததிகளை உருவாக்குவதற்குண்டான காரண காரியங்களில் ஒன்றாக நிக்காஹை ஆக்கியிருக்கிறார். அதனால் நிக்காஹினுடைய நோக்கமாக இந்த மூன்றிலே இந்த சந்ததியையும் பெருமக்கள் நமக்கு எடுத்து சொல்வார்கள். அதே போல நிக்காஹுக்கு முன்னாலே பேண வேண்டிய சில காரியங்களாக மார்க்கம் நமக்கு சில காரியங்களை சொல்லித் தருகிறது. பெருமக்களை, நாம் செய்வது ஷரியத். இது உலகத்தினுடைய மனோ இச்சைகளுக்காக செய்யப்படக்கூடிய, ஏதோ ஒரு வகையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உட்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஒரு நிக்காஹினுடைய சம்பந்தம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இடையிலே குறுக்கிடக்கூடாது, மார்க்கம் தடை சொல்கிறது. இந்நாளும் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு உறுதியா தெரியும், அது முடிகிற மாதிரி உள்ள சூழல் இருக்குதுன்னு தெரியும். இவங்க போய் சம்பந்தப்பட்டா இது தங்களுக்கு சாதகமாக முடியும் என்ற எண்ணத்திலே இவங்க போய் தலையிடுவதற்கிறதை மார்க்கம் அதை ஹராம் என்று சொல்லி காண்பிக்கிறது. எப்படி ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இரண்டு பேரும் அதை முடிவதற்காக வேண்டி உள்ள பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது
மூன்றாம் அவர் விலையை கூட்டியோ வேறு காரியங்களை உண்டாக்கியோ தனக்கை தனக்கு சாதகமாக திருப்புவது என்பதை மார்க்கம் எப்படி தடை செய்கிறதோ அதேபோல் நிக்காகையும் பெருமக்கள் சொல்லி காட்டுவார். அதேபோல் நிக்காஹ் என்பது இந்த உலகத்தில் அது உண்டாக்கக்கூடிய அன்பை போல, அந்த உறவு உண்டாக்கக்கூடிய அன்பை போல வேறு எந்த உறவும் வேறு எந்த காரியமும் அவ்வளவு விளைவுகளை உண்டாக்க முடியாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. சில சஹாபிகள் திருநபி இடத்தில் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய பொறுப்பிலே ஒரு யதீமத்தான பெண் இருக்கிறார்கள். சிறுபிராயத்திலேயே பெற்றோர்கள் வஃபாத்தாகிவிட்ட எங்களுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண், யதீமத்தான பெண். அந்த பெண்ணை நாங்கள் வளர்த்து வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணை இரண்டு மாப்பிள்ளைகள் அந்த பெண்ணை கேட்கிறார்கள். ஒரு ஆள் ரொம்ப வசதி உள்ளவர், இன்னொரு ஆள் வசதியே இல்லாதவர். ஒஹிய தஹ்வி அல் முஸிர வனஹ்னு நஹ்வி அல் மூசிர. நாங்க அந்த வசதியான அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளை நிக்காஹ் செய்து வைக்கணும் நாங்க ஆசைப்படுறோம். ஆனா அது அந்த கஷ்டப்பட்டவனை தான் கல்யாணம் முடிப்பேன்னு உறுதியா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எங்களுடைய சொந்த பிள்ளையாக இருந்தா நாங்க அழுத்தம் கொடுத்து கண்டிப்பா நிக்காஹ் செய்து வச்சிருவோம் வசதியான இடத்துல. ஆனால் அந்த பிள்ளை யதீமத்தான பிள்ளை, அதனுடைய நன்மையை நாட வேண்டும் என்ற தேட்டத்தில் உள்ள நாங்கள் அது இவ்வளவு விரும்புது, கடைசியில் வேற ஏதாவது ஒன்றுல போய் முடிஞ்சிடக்கூடாது என்பதற்காக இந்த நேரத்தில் எங்களுக்கு வழிகாட்டுதல் என்ன என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அப்பொழுதுதான் சொன்னார்கள், லம் யுரலில் முத்தஹாபைனி மிஸ்லுன் நிக்காஹ். நிக்காஹை போல இந்த உலகத்திலே பிரியத்தின் வலிமையை கொண்ட வேறு ஒன்று காணப்படவில்லை என்று சொன்னார்கள். நிக்காஹினால் ஏற்படக்கூடிய இந்த பிரியம்ங்கிறது இருக்குது, எவ்வளவு பெரிய விளைவுகளை உண்டாக்கிறது. உலகத்தில் உண்டாக்கக்கூடிய தான் வளர்ந்து வந்த அந்த குடும்பத்தையே உதாசீனம் செய்துவிட்டு நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த குடும்பத்தையே துறந்து விட்டு செல்லக்கூடிய பெண்களையும் நாம் பார்க்கிறோம். அதே போல தங்களுடைய எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் கடைசியிலே இக்கட்டான ஒரு நிலையிலே ஆகி அவருடைய அறிவு கெட்டு போய் தன்னுடைய முடிவை உண்டாக்கி கொள்ளக்கூடிய, கொலையிலையும் போய் உண்டாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலையையும் பார்க்கிறோம். நிக்காஹ் என்பது உலகத்தில் அன்பை உண்டாக்குவதிலே அது அதனுடைய நிலையை உணர்வது என்பது ஹதீஸ்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, இந்த காதல் பித்து ஏற்பட்டால் என்ன ஆகும்ங்கிற சம்பந்தமா ஹதீஸ்ல நிரம்ப செய்திகள் வருகிறது. மதீனால ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபி ஒரு பெண்மணிக்கு பின்னால நடந்துகிட்டே இருந்தாங்களாம். ஹதீஸ்ல அப்படியே வருது. அந்த பெண்மணி மீது அவ்வளவு தேட்டம் அவருக்கு, எவ்வளவோ விருப்பம் அவருக்கு. ஆனா அந்த அம்மா ஏறிட்டு பாக்குறது இல்லை. ஒரு தலைபட்சமான காதல் அது. எவ்வளவோ இவர் விரும்புகிறார், தூது விட்டு பார்க்கிறார், பலவிதமான வழிகளை மேற்கொள்கிறார், கதையே நடக்கல. ஒரே ஒரு வழிதான் இருக்குதுன்னு சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ரொம்ப விரும்புற நாயகமே, என்னால் அதை கட்டுப்படுத்தி வைக்க முடியல. எனக்கு நிக்காஹ் செய்வதற்கான பலவிதமான வழிகளும் பல பெண்களும் வந்தாலும் கூட நான் விரும்புறது என்பது அந்த பெண்ணை தான். எனக்கு நிறைய பெண்கள் வருகிறார்கள், ஆனால் எனக்கு அந்த சம்பந்தம் பிடிச்சிருக்குது, நான் அந்த பெண்ணை விரும்புறேன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா கூப்பிட விட்டாங்க. ஏம்மா, இப்படி தவாஃப் செய்துக்கிட்டு நடக்கிறார ஒரு ஆளு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்றாங்க, உங்க பின்னால இவ்வளவு தவாஃப் செய்துட்டு நடக்கிறாரு, நீங்க அவரை மணந்து கொண்டால் என்ன என்று கேட்கும் பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த பெண் கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ், இது உங்களுடைய உத்தரவான்னு கேட்டாங்களாம். இது உங்களுடைய உத்தரவா நாயகமே? இல்ல இல்லையா, அபிப்பிராயம் தான் சொன்னாங்க. அப்படியானால் நான் விரும்பவில்லை நாயகமே, உங்களுடைய உத்தரவாக இருந்தா கட்டுப்படுவேன்னு சொன்னாங்க. ஈமானியத்துள்ள பெண்மணி. திருமக்களே, இந்த நிக்காஹினுடைய உறவு என்பது மனப்பொருத்தம் ஏற்பட்டு விட்டால், அதிலே பிரியம் உண்டாகிவிட்டால் எப்படிப்பட்ட விளைவுகளையும் அது உண்டாக்கி தரும் என்று அன்றைய காலகட்டம் மாத்திரமல்ல, இன்றும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அன்றாட செய்திகள் நம் முன்னால் அவைகளை காட்டிக் கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காஹுக்கு முன்னாலே உங்களுடைய மனப்பொருத்தம், அந்த பிரியம் ஏற்படுவது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். உலகத்தையே நீங்கள் செலவு செய்தாலும் சரி, ரெண்டு கல்பை இணைக்க முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான். ரெண்டு கல்பை இணைக்கும் சக்தி அது அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது. உலகத்தையே நீங்கள் செலவு செய்தாலும் சரி, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் சரி, கல்பை இணைக்கும் ஆற்றல், இரண்டு கல்புகளை ஒன்று சேர்க்கக்கூடிய, நேற்று வரை யாரோ எவரோ என்று தெரியாமல் இருந்த அந்த இருவரும் இன்று ஒரு சந்திப்பினாலே, ஒரு அக்தினாலே, ஒரு ஒப்பந்தத்தினாலே, ஒரு நிக்காஹினாலே உயிருக்கு உயிராக ஆகிவிடக்கூடிய இந்த நிலைமை என்பது நிக்காஹின் வழியாக உண்டாகிறதே. இது அல்லாஹு தஆலா நிக்காஹின் வழியாக செய்த ஒரு பாக்கியம் என்ற அருள்முறையிலே அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். அந்த நிக்காஹுக்கு முன்னால செய்ய வேண்டிய சில காரியங்கள், நிக்காஹ் தொடர்பான கூடாத சில காரியங்கள் நிரம்ப இருக்கிறது என்றாலும் நேரத்தின் நிலை ஆகிவிட்டது. பெருமக்களே,
நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கெட்ட காரியங்கள்ல ஒண்ணு என்னன்னு சொன்னா, யாராவது ஒரு ஆள் இன்னொரு ஆளோட சம்பந்தம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா இடையில இந்த வதந்திகள் இருக்கிறதே பெரிய அநியாயம். அது நல்ல நிலை ஏற்பட்டு வரும், யார்தான் அப்படி செல்கிறார்களோ என்ன தூதுதான் போகிறதோ தெரியவில்லை, இடையிலே ஒரு வதந்தி. என்ன அனுபவம் அசத்துன்னு காட்டுறாது, ஒரு அனுபவம் இல்லை, சாதாரணமாக நாம் பார்க்கிறோமே ஊரிலே. இந்த இடையில் ஏற்படக்கூடிய இந்த வதந்தியின் விளைவாக அந்த உறவுகளே நின்றுவிடக்கூடிய நல்ல பார்வை உள்ள, இந்த மஹல்லால எனக்கு தெரியும், நல்ல பார்வை உள்ள ஒரு பெண்ணை அது கொஞ்சம் சுமாரா கண்ணை பொத்தி தான் பாக்குதுன்னு சொல்லி அந்த உறவே நின்று போனதும் தெரியும் பெருமக்களே. அப்படியானால் இந்த வதந்தி என்பது எவ்வளவு ஆபத்தானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு மனிதனுக்கு கபரிலே அதாபு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது நான் பார்க்கிறேன், நீடித்த இந்த அதாபிற்கான காரணமாக நான் காண்பது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒருவருக்கொருவர் கோல் சொல்லிக் கொடுப்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். ஒரு மனிதனை நிலையான வேதனைக்கு காரணமாக ஆக்கக்கூடிய அந்த காரியம் இருக்கிறதே பெருமக்களே, நிக்காஹினுடைய உறவுகள் வலுப்பட வேண்டும். அந்த சம்பந்தங்கள் அதிகமாகி அந்த காரியங்கள் ஒருவருக்கொருவர் இணையக்கூடிய இந்த நிலையின் காரணத்தினாலே நிக்காஹினுடைய உறவுகளை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்ற காரணத்தினால் அது உண்டாகுவதற்கான வழிகளை நாம் உண்டாக்கி இருக்க துஆ செய்ய, அது அல்லாமல் இப்படிப்பட்ட கெடுதல்களை உண்டாக்கக்கூடிய காரியம் என்பது நிலையான ஆபத்தை எதிர்காலத்தில் நம் சந்ததிக்கு மாத்திரமல்ல அல்லாஹ்விடத்தில் வேதனையையும் ஏற்படுத்தி தரும் என்றல்லவா ஹதீஸ் சொல்லி காண்பிக்கிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிக்காஹினுடைய உறவுகள் உலகத்தில் அது தொடர்வதற்காக எத்தனையோ துஆக்களை நாம் செய்வதை போல அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாப்பிள்ளை ஒரு தடவையாவது பெண்ணை பார்த்துக்கிற சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க. ஒரு கேட்கிறார், நாயகமே நான் நாளை பிரியப்படுறேன், இந்த அம்மாவை நிக்கா செய்து கொள்ள, நான் எங்களுக்குள்ள சம்பந்தங்கள்லாம் சரியாகி வருது, நீ ஒரு தடவை பார்த்துக்கிட்டியான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை நாயகமே, பார்த்துக்கொள், உங்களுக்கு மத்தியிலே அந்த உறவை நிலையாக்கி வைப்பதற்கு இது காரணம்னு சொன்னாங்க. பார்க்கிறது அப்படின்னு சொன்னா அதனுடைய அளவுகோல் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வளர்ந்து வரக்கூடிய மோசமான இந்த உலகத்தினுடைய நிலை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ரெண்டு பேர் கணவன் மனைவின்னு சொன்னா அந்த ரெண்டு பேரை தனியா உட்கார வச்சிடுறது, நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க, மூணாவதாக ஷைத்தான் அமர்ந்து விடுவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி அல்ல, பார்ப்பது என்று சொன்னால் யாருமே சம்பந்தம் இல்லாமல் அந்த இரண்டு பேரையும் தனியாக உட்கார வைத்து பேசுவது அல்ல பார்ப்பது என்பது. இன்னும் ஒரு வழி இதுல கூடி போய் அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து ஒன்னா பிக்னிக் எங்கேயா அனுப்பிச்சு விட்டுறது, கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நீங்க போயிட்டு வாங்க, சில நாட்கள் தனித்திருங்கள், ஹதீஸ்ல வருது பார்த்துக் கொள்ளுங்கள் என்று, அதனால நீங்க ரெண்டு பேரும் நல்லா பார்த்துக்கங்கன்னு சொல்லி இப்படி அனுப்பிடுவது இருக்கிறதே மார்க்கத்திலே ஹராமான காரியம் என்பது மாத்திரமல்ல, தடை செய்யப்பட்ட, சந்தேகம் இல்லாமல் அது ஹராம் என்பதிலேயும் சந்தேகமே இல்லை. பார்க்கிறதுன்னா அதனுடைய நிலை என்ன, அவருடைய அங்க அவயவங்கள் தெரியக்கூடிய அளவிற்கு முகத்தை, அவருடைய கைகால்களை, ஆரோக்கியமான பெண்ணா, பெண்ணினுடைய கோலம் என்ன, பெண்ணினுடைய நிலை என்ன, பெண்ணினுடைய அணுகுமுறைகள் என்ன என்று பார்த்தால் தெரியக்கூடிய அளவிற்குண்டான 4 பேருக்கு மத்தியில் வைத்து பார்க்கக்கூடிய அந்த பார்வையைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தவிர யாருமில்லாத தனிமையான ஒரு பார்வையையோ அல்லது எங்கேயாவது பிக்னிக் செல்லக்கூடிய அந்த பார்வையோ சுட்டிக்காட்டப்படவில்லை என்று பெருமக்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அதனால பார்க்கவே விடாம ஏற்படக்கூடிய அதுவும் தடை, பார்ப்பது என்ற பெயராலே வரம்பு மீறி செல்லக்கூடிய இந்த காரியமும் தடை. இரண்டுக்கும் மத்தியிலே நீங்கள் அந்த பெண்ணை பார்ப்பதற்குண்டான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு பிறகு நீங்கள் சம்மதிக்க வையுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவு நிலைப்பதற்கான ஒரு காரணம் என்பதையும் அதையும் சுட்டி காட்டுவார். அருமையான பெருமக்களே, நிக்காஹினுடைய நிகழ்வுகள் நமது ஊரிலே தொடர்ந்து பல இடங்களிலேயும் பல குடும்பங்களிலேயும் ஆனந்தமாக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிலைகள் ஆகிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நிக்காஹின் உறவின் வழியாக அல்லாஹு தஆலா அந்த உறவுகளை நிலைக்க செய்ய வேண்டும் என்று ஒரு தேட்டமும் ஒரு துஆவும் நாம் செய்ய வேண்டும். எந்த நிக்காஹுக்கு சென்றாலும் சரி அங்கே ஒரு துஆ ஓதப்படுகிறது, அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன அன்பியாயிக்கல் கிராம் வ அஸ்வாஜிஹிம், யா அல்லாஹ், நபிமார்கள் உலகத்தின் அருள் பெற்ற நல்லோர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு இணைந்து வாழ்ந்ததை போல இந்த மக்களையும் நீ சேர்த்து வைத்தருள வேண்டும், இந்த மணமக்களையும் என்று துஆ செய்யப்படுகிறது. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல இணைப்புகளை எங்கெல்லாம் சம்பந்தங்கள் ஏற்படுகிறதோ அவர்களுக்கு மத்தியிலே குடும்ப ரீதியான, உள்ளங்கள் ரீதியான நல்ல உறவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானாக. வயதிற்கு வந்ததற்கு பிறகும் இன்னும் மனமுடிக்க இயலாமல் தேங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தங்களுடைய பொருளாதாரத்தின் காரணத்தினால் வேறு பல காரணத்தினாலே நிக்காஹ் செய்து கொடுக்க இயலாமல் தேங்கி சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குமர்களுக்கு அல்லாஹு தஆலா பொருத்தமான ஜோடிகளை உரிய காலத்தில் சீக்கிரமாக அல்லாஹ் ஏற்படுத்தி அவர்களுடைய மன ஏக்கங்களிலிருந்து அல்லாஹு தஆலா குடும்பத்தையும் இந்த ஊரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. அவனுடைய மேலான அன்பிற்கும் பொருத்தத்திற்கும் உட்பட்ட நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from tamilbayan.com.